ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் காலா ஜாமுன் எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் ஜாமுன் மிக்ஸ், 2 கப் சுகர், கொஞ்சம் பால், ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில், கொஞ்சம் நெய் எடுத்துக்கிறோம், ஸ்டஃபிங்க்கு பாதாம் பிஸ்தா எடுத்துக்கிறோம், ஃபுட் கலர் கொஞ்சம் எடுத்துக்கிறோம், ஏலக்காய் பவுடர். இப்போ நம்ம எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். நம்ம ஜீரா காய்ச்சிரும். அது வந்து 1 கப் சுகருக்கு 3/4 கப் தண்ணி. அப்போ 2 கப் சுகர் எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் 1.5 கப் தண்ணி ஊற்றி ஜீரா காய்ச்சி ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் காய்ச்சினா போதும். ஒரு 10 மினிட்ஸ் இந்த சிரப் காய்ச்சினா போதும். ஜீராவில் வந்து கொஞ்சம் பால் ஊற்றுறோம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கொஞ்சம் பால் ஊற்றுங்க. அப்போ தான் வந்து ஜீராவில் இருக்க அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடும். பாருங்கள், எல்லாம் கொதிச்சு வரும்போது எல்லா அழுக்கும் வருது பாருங்கள், பால் ஊற்றுனதுனால. எல்லா அழுக்கும் நம்ம எடுத்துடுறோம். ஓகேங்களா? இப்போ வந்து கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு போதும் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது சிம்மில் வச்சுட்டு இது கொதிக்கிட்டோம். 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். நம்ம குலாப் ஜாமுன் ரெடி பண்ணிடலாம். அது குலாப் ஜாமுன் மிக்ஸில் 1 ஸ்பூன் நெய். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு நெய் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். நம்ம விரலை வச்சு தான் பிசையணும். ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப பிசையக்கூடாது, ஹார்டாகிடும் குலாப் ஜாமுன். ஸோ இங்கே பாருங்கள், விரலை வச்சு சாஃப்டாக பிசையணும். இந்த உருண்டெல்லாம் இல்லாமல் பிசையணும். நெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா பால் கூட போட்டு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். நம்ம சாஃப்டாக, சப்பாத்தி மாவு அளவுக்கு அழுத்தம் கொடுக்காதீங்க, சாஃப்டாக இப்படி. மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம். இந்த மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து அந்த கலர் பவுடரும் நம்மக்கிட்ட வந்துட்டு இந்த பாதாம் பிஸ்தா இது பண்ணி வச்சுருக்கீங்களா, அதை மிக்ஸ் பண்ணி ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். கையிலே பண்ணுங்கள், அப்போ தான் ஈவனாக அந்த கலர் ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்டஃபிங்க்கு ரெடி ஆகிடுச்சு, காலா ஜாமுன் ஸ்டஃபிங்க்கு. இப்போ இதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம வந்து கையால் உள்ளங்கையில் வச்சு உருண்டை பிடிக்கணும். இப்படி உள்ளங்கை பண்ணிவிட்டு அது சென்டரில் ஸ்டஃபிங். கொஞ்சம் கொஞ்சம் பால் எடுத்து பாருங்கள், உள்ளங்கையில் வச்சு நம்ம ஒரு கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி கொஞ்சம் உருட்டணும். பாருங்க, அழகாக குண்டா வந்திருக்கு பாருங்கள், உடையாமல். இது மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கணும். இப்போ ஆயில் வச்சுட்டோம். ஆயில் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. ஸோ ஆயில் சூடாகிடுச்சு, நம்ம ஒன்று ஒன்றா போடுறோம். நம்ம வந்து காலா ஜாமுனை நம்ம திருப்பி விடக்கூடாது, பிகாஸ் வந்து அது டார்க் கலரில் ஆகணும். அதனால நம்ம ஆயிலை மட்டும்தான் அது மேலே தள்ளி விடணும் மொழிய, அதை வந்து நம்ம திருப்பியெல்லாம் போடக்கூடாது, அதுவாக மேலே வரணும். ஸோ சிம்மில் வச்சுட்டு அது ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம ஆயிலை மட்டும் அது மேலே தள்ளி விடணும். கொஞ்சம் டைம் எடுக்கும், நம்ம பொறுமையாக பண்ணால் தான் காலா ஜாமுன் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இங்கே பாருங்கள்,
ஆயிலை மட்டும் இது பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அதுவே கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். நல்லா டார்க் கலர் வரணும். காலா ஜாமுன்றது ரொம்ப டார்க் கலரில் வரணும். ஸோ அது மெதுவாக பாயில் ஆகட்டும்னு விட்டுணும். ஆயிலை நம்ம தள்ளி விட்டுகிட்டே இருக்கணும். அதுவே வந்து ஜாமுன் அதுவே எழும்பி வரும். ஸோ அது வரைக்கும் ஆயிலை தள்ளி விட்டுகிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ டார்க் கலரில் வருது பாருங்கள். நம்ம டார்க் கலர் வர வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சே பாயில் பண்ணணும். இங்கே பாருங்கள் அழகாக டார்க் கலரில் வந்திருக்கு. காலா ஜாமுன் ரெடி. நம்ம சூடான சிரப்பில் இப்போ போட்டு ஒரு 1 hour வச்சிடலாம். சிரப்பில் போட்டாச்சு. ஒரு 1 hour கழிச்சு நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள் காலா ஜாமுன் பாருங்கள், ஸ்டஃபிங் உள்ளார இருக்கா, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் காலா ஜாமுன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ.